அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வீரா போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பிஸி பிஸின்னு சொல்லிட்டே வீராவை பார்க்காமயே இருக்காங்க. வீரா வீட்ல இருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்னா அப்படித்தான் இருக்கும். இன்னும் இன்ஸ்பெக்டர் என்னை பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப பிஸியா இருப்பார் போல இருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கூப்பிட்டுருவாங்க. நான் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா. இம்புட்டு நேரமா இன்னுமா ஜாயின் பண்ணலன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. சரி சரி, ஜாயின் பண்ணதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. வீரா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இன்னும் காத்திருக்காங்க. சவுந்தரபாண்டி வீட்டில் சவுந்தரபாண்டி கணக்கு நோட்டு பார்க்குறாங்க. வாடகை வரல, வட்டி வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவபாலா இதெல்லாம் போய் நீ கேட்க மாட்டியான்னு கேட்கும்போது, அப்பா எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். ஆமா, நீ 5 படிச்சு கிழிக்கிற அந்த வெறும்பைய வீட்டுக்கு சர்வீஸ் பண்றதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கு. உட்காந்துக்கிட்டு திங்கிறதா சரியா இருக்கு. உனக்கு கணக்கு வழக்குல ஏதாவது உதவுறியா ஒன்னா? அப்பா நீ கண்டபடி பேசிக்கிட்டு எனக்கு கடுப்பேத்தாத. இதுக்கு தானே சனியனை வச்சிருக்க. ஏன் அவர் போய் வாங்கிட்டு வர மாட்டாரான்னு சிவபாலன் கேட்க, இங்க பாருடா, வாடகைலாம் நாம தான் நேராக போய் வாங்கணும். குத்தவ பணம், வட்டி பணம் இது மட்டும்தான் சனியன் வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு இருக்க. ஏப்பா ஃபோன்லயே அனுப்ப சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் நேரில் போய் இந்த காலத்துல யாராவது வாடகை வேணும்னு கேட்பாங்களா? ஏய் முட்டா பையில, எனக்கு அது தெரியாதா? ஃபோனில் பணம் அனுப்புனாங்கன்னா கவர்மெண்ட் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வட்டி வாங்குங்கடா. அதனால தான் போய் நேரில் பணத்தை வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் பேசிட்டு இருக்காது, போய் வாடகை வாங்கிங்கிறாங்க. சரி சரி, செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், இதுக்கு நான் கூட்டாளியாங்கிறாங்க சிவபாலன். சவுந்தரபாண்டி சிவபாலன் கிட்ட உங்க அம்மா காப்பி போடுறேன்னு போனா போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. சிவபாலன் எனக்கு இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கே எனக்கு சரியா இருக்கும் போல இருக்குதுன்னு சிவபாலன் அடுப்படிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பாக்கியம் ஏதோ யோசனையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. பத்தி கெட்ட கனவு கண்டதையே நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப சிவபாலன் வந்ததும், அம்மா என்னங்க பார், பால் பொங்குது வார், இதை கூட கவனிக்காம நீ ஏதோ யோசனையில இருக்கியே என்னன்னு கேட்கறாங்க. கீழே விழுந்து வயிற்றுல அடிபடுற மாதிரி கனவு கண்டு அதான் மனசு கிடந்து தவிக்குது. அவளை ஒருட்டி போய் பார்த்துட்டு வரலான்னா இந்த மனசை விடுறாரா? காப்பியை கொடு, கம்மஞ்சோறு கொடுன்னு என்னமா படுத்தி பாடாப்படுத்துறாரு. சொப்பனமெல்லாம் சாதாரண விஷயம். முதல்ல அந்த ஆளுக்கு காப்பியை போட்டு கொடு, என்னை படுத்தி எடுக்கிறாருன்னு சொல்றாங்க சிவபாலன். சிவபாலா அப்படி சாதாரணமா சொல்லாத, சாமி நம்மளுக்கு கொடுக்குற முன்னெச்சரிக்கை, நம்மளுக்கு காட்டுற சைனும். சரிம்மா, முதல்ல நீ அவருக்கு காப்பியை போட்டு கொடு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க சிவபாலன். சரிடா, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க பாக்கியம். காப்பி போட்டு கொடுத்துட்டும் பாக்கியமும் சிவபாலன் 2 பேரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எஸ்கே பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. டே சிவபாலா, கொஞ்சம் சீக்கிரம் போடா, மனசு என்னமோ பதறுதுங்கிறாங்க. அம்மா கனவு தானே, இதுக்கு போய் ஏமா இப்படி பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மதனிக்குங்கிறாங்க சிவபாலன். எஸ்கே பாக்கியம் கனவு கண்ட மாதிரி அவங்க துணி காய போடலான்னு வெளியில வர்றாங்க. துணி காய போட்டுட்டு இருக்கும்போது தாங்க முடியாம கயிறு அறுந்துருது. இதை பார்த்த எஸ்கே, ஐயோ கொடிக்கு அவர் வேற அழுண்டு போச்சு, வீட்டில் வேற யாருமே இல்லை, சரி நம்மளே எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு அந்த விழுந்த துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் துவைக்கணும்னு எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் அந்த கவத்தை எடுத்து கட்டுறாங்க. கவத்தை கட்டலான்னு ஸ்டூலை போட்டு மேலே ஏறி பார்க்குறாங்க. கயிறு மறுபடியும் எட்டலை. அதனால அந்த பக்கமாக ஸ்டூல் ஆடுறதை பார்த்து அதுக்கு ஒரு கல்லை கொடுத்துட்டு மறுபடியும் ஏறி நிற்கிறாங்க எஸ்கே. ஸ்டூல் மறுபடியும் பெரட்டி விட்டுருது. எஸ்கே அப்படியே குப்புற அடிக்க விழுந்ததும் உருண்டு விரண்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கமாக ஃபோன் கூட அந்த பக்கம் விழுந்துருது. அவசரத்துக்கு ஃபோன் எடுக்க முடியாமல் வயிற்று வழியில் தவிக்கிறாங்க எஸ்கே. பாக்கியம் சிவபாலன் கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அம்மா பொறுமையா போ, மதனிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு சிவபாலன் சொல்லிட்டு இருக்க. பாக்கியம் மனசு கேட்காம ஓட்டமாக ஒடியாந்து பார்க்குறாங்க. வெள்ள போகிறதுல உருண்டு விரண்டு அழுதுகிட்டு இருக்காங்க எஸ்கே. இதை பார்த்ததும் பாக்கியம் கையில் வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, இல்லை எஸ்கே உனக்கு என்னாச்சு? சிவபாலா, நான் சொன்னா கேட்டியா? இதுதான் சாமி நம்மளுக்கு சகனமா சொல்லியிருக்குங்கிறாங்க. அம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, அது நீ உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும்னு சிவபாலான்னு எஸ்கே அப்படியே கையில் அள்ளி எடுத்து தூக்கிட்டு காருக்கு போறாங்க. எஸ்கே வழியில துடிக்கிறாங்க. பாக்கியம் ஆறுதல் சொல்லிக்கிட்டே, கொஞ்சம் பொறுத்து கையா, சீக்கிரமா ஆஸ்பத்திரி போகலான்னு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பத்திரியில் கொண்டு வந்ததும் சிவபாலன் பாக்கியம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. மருமகளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க டாக்டர்னு டாக்டர் அம்மாவை கேட்கும்போது, ரத்தம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, இப்போ ரத்தம் வேணும்னு சொன்னனால ஏற்பாடு பண்ணினீங்களான்னு கேட்குறாங்க. என் மாவன் அதுக்கு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர போயிருக்கான், இப்போ வந்துடுவாங்கிறாங்க. பாக்கியம் ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போகிறோம், ஸ்கேன் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்ட்டு போகிறாங்க. உடனே முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி எஸ்கே கீழே விழுந்துட்டா, அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன், அவளுக்கு ரத்தம் வேணும்னு சொல்கிறாங்க. சிவபாலன் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்கான், அன்றைக்கி சீக்கிரம் வாங்குறாங்க. பாக்கியம் அடுத்தது சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சண்முகம் பருந்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினதும் உள்ளுக்களை ஓட்டமாக ஓடி வராங்க. பாக்கியம் நிற்கிற இடத்துக்கு போனதும் எஸ்கேக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த கதவு வழியாக பார்க்குறாங்க. டே சண்முகம், எஸ்கே இங்கே இல்லை, டாக்டர் அம்மா கூட அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எடுக்கணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலடாங்கிறாங்க. நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு சண்முகம் தலையை அடிச்சுக்கிறாங்க. ஏன் தான் எஸ்கே இப்படி பண்ணனாலோ, பாதுகாப்பாக பத்திரமா இருன்னு சொன்னேன், இப்படி பண்ணிட்டாலே. மச்சான், இப்போ எஸ்கேயை காப்பாற்றணும்னா பரணியை கூப்பிடணும், பரணியை நான் போய் கூட்டிகிட்டு வரட்டாங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீ போய் கூட்டிகிட்டு வரதுனா லேட் ஆகும், அவளையே ஆட்டோ பிடிச்சி வர சொல்கிறேன்னு சண்முகம் பரணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எஸ்கே கீழே விழுந்து அவள் வயிற்றுல அடிபட்டுருச்சு, சீக்கிரமாக நீ உடனே இங்கே வா, பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரணுங்கிறாங்க. இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லி பரணி அடிச்சு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. பரணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் என்னாச்சுன்னு முத்துப்பாண்டி கிட்ட கேட்குறாங்க. முத்துப்பாண்டி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்கிறாங்க. இருடா, நான் போய் டாக்டர் அம்மாவை பார்த்து பேசிட்டேன், என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு டாக்டர் அம்மாவை பார்க்க போகிறாங்க. அம்மா கிட்ட போய் நானும் ஒரு டாக்டர் தான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. எஸ்கேக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இடுப்பு எலும்பு பலகீனம் ஆயிடுச்சு, அதனால ரத்தம் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க. ரத்தம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி எலும்பு கொடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கர்ப்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு டாக்டர் அம்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அப்பாடான்னு திருப்தி அடைகிறாங்க பரணி. சண்முகம் எஸ்கேக்காக தாயும் ஜெயும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க.
அவ கர்ப்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எலும்பு கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு சின்ன ஆபரேஷன் செஞ்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எஸ்கிக்கு. அவளை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு பரணி சொன்னவும், அப்பா நீ தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வைக்க போன பரணி அங்க பாக்குறாங்க அவங்களோட பீரோவில் வச்சிருந்த பாஸ்போர்ட்டை காணானதும் பதறி போயிடுறாங்க பரணி. நான் அமெரிக்கா போகக்கூடாது, உன் தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியாவும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவும் இருக்கணும்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க, அதனால தானே என்னோட பாஸ்போர்ட்டை நீ எடுத்துட்டு என்ன ஒளிச்சு வச்சிருக்கே இல்ல தீயில போட்டு எரிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. பரணி வாய்க்கு வந்தபடி சண்முகத்தை திட்டி தீக்குறாங்க. பரணி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் உன்னை அமெரிக்கா போக வேண்டாம்னு சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா பாஸ்போர்ட் எல்லாம் நான் எடுத்து ஒளிச்சு வைக்கலைங்கிறாங்க சண்முகம். அம்மா மேல சத்தியமெல்லாம் பண்றாங்க. இதை கேட்ட பரணி நம்பவே முடியாம, இல்ல இந்த பாஸ்போர்ட்டை எடுத்தது நீயா தான் இருக்கும், உன்னை தவிர வேற யாரும் அந்த ரூம்குள்ள போய் அந்த பாஸ்போர்ட்டை திருடி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கனிகிட்ட தான் அந்த பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா சொன்னா எங்க நம்மள அண்ணன் அடிச்சிடும் அப்பா அடிச்சிடும் நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு நிக்கிறாங்க. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் உண்மை வெடியுது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.